ஓபன் பண்ணா பரபரப்பான சென்னையை காட்டுறோம் சார். ஹே ஹாய் ஹலோ சென்னை வாசிகளே, இந்த அழகான மாலை நேரத்துல நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது லவ் லவ் தான் ஷோ வித் ரீமேக் எஃப்எம் 93.93. நான் உங்க ஐஷு. கேளுங்க கேளுங்க கேட்டு கொண்டாடுங்க. இன்னைக்கான கருத்து 443 என்னன்னா காதல். இந்த உலகம் எத்தனையோ விதமான காதலை பார்த்திருக்கும். அதை விட அதிகமா காதலுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைய பார்த்திருக்கும். அப்படி என்னதான் 1000 பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கடந்து சேர்ந்து வாழ ஒரே காரணமா இருப்பது காதல் மட்டும்தான். அப்படி காதல் செய்யும் காதலர்களுக்கு எங்க டீம் சார்பா இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். இதே ஃபீலோட இன்னைக்கான முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, எங்க இருக்க? கால் பண்ணா எடுக்கல. பேசலாமா? டைம் இருக்கா உங்களுக்கு? பின்ன என்ன அர்ஜுன், உனக்கு தான் என்கிட்ட பேச நேரமே இருக்காது. எப்போ ஃபோன் பண்ணாலும் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், வெளியில இருக்கேன், இதே தான். நான் இங்க ஒருத்தி இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அர்ஜுன் இதே சொல்லிட்டு இருக்க போற? இப்பெல்லாம் நீ எனக்கு சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அதெல்லாம் புரியுதா உனக்கு? ஃபர்ஸ்ட் இல்ல அர்ஜுன், இது சரி வராது. நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. என்னடா லூசாடா நீனு? பிரச்சனை உடனே கையை கழிச்சிருவியா? லவ்னா அப்படிதான், 1000 பிரச்சனை வரும் போகும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்டா. மச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்லை? பிரச்சனையே ஆளோட பாய் பெஸ்டி தான்டா. சும்மா சும்மா எங்கள் நடுவில் வந்து கடுப்பு ஏற்றுறான்டா. இதை கேட்டால் என்னமோ நான் தான் என் ஆளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு என் மேலேயே கம்ப்ளைண்ட் திருப்பி வரும். காண்டா வருதுடா. இருக்கட்டும்டா, உனக்கும் ஆள் மேல் ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அப்புறம் என்னடா அட்வைஸ் பண்ணுறலாம் நினைக்காத மச்சி. யார் உங்களுக்குள்ளே வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ வால் மேலே வச்சிருக்க ட்ரெஸ்ட்டும் வால் வா மேலே வச்சிருக்க ட்ரெஸ்ட்டும் தான்டா முக்கியம். மச்சி ஒன்று சொல்கிறேன்டா, லவ்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட அக்செப்டன்ஸ் தான்டா இருக்கணும். மச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா என் ஆளு. அதெல்லாம் விட்றா, அதான் வாழை வர சொல்லிட்டல. இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நான் பார்த்துக்கிறேன். இந்த அழகான மாலை நேரத்துல நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது லவ் லவ் தான் ஷோ வித் ரீமேக் எஃப்எம் 93.93. நான் உங்க ஐஷு. கேளுங்க எங்கடா? இங்கே பாடுறா. என்ன அவன் மட்டும்தான் வந்திருக்கான்? வாளுங்க. டேய், கொஞ்சம் பக்கத்தில் பாடுறா. டேய், என்னடா இது? என்னடா? நான் தான் சொன்னல, நீ நினைக்கிற மாதிரிலாம் என் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு. அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு? இங்கே பாரு, பையனும் பொண்ணும் லவ் பண்ணாதான் சேர்த்து வைக்கிறவே நீ.
ஏன் பையனோ லவ் பண்ணால் சேர்த்து வைக்க வர மாட்டியா? என்ன ஆனாலும் லவ் தான், வந்து சேர்த்து வை. டேய் டேய் ஹலோ, எங்க இருக்க? வேலை விஷயமா வெளில வந்திருக்கேன். கால் பண்ணா எடுக்கல. அதான் சொல்கிறேன்ல, வெளியே இருக்கேன். பேசலாமா? டைம் இருக்கா உங்களுக்கு? இப்போ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு தான் என்கிட்ட பேச நேரமே இருக்காது. எப்போ ஃபோன் பண்ணாலும் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், வெளியில இருக்கேன், இதேதான். நான் இங்க ஒருத்தி இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அதான் சொல்கிறேன்ல, வெளியே இருக்கேன்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அர்ஜுன் இதே சொல்லிட்டு இருக்க போற? இப்பெல்லாம் நீ எனக்கு சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அதெல்லாம் புரியுதா உனக்கு? ஃபர்ஸ்ட் என்னதான் சொல்ல வர? இல்ல அர்ஜுன், இது சரி வராது. நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன? இப்படி என்னதான் 1000 பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கடந்து சேர்ந்து வாழ ஒரே காரணமா இருப்பது காதல் மட்டும்தான். அப்படி காதல் செய்யும் காதலர்களுக்கு எங்க லவ் யூ. என்ன கோவம் போயிடுச்சா? சும்மா 19 I love you சொன்னா கோவம் போயிருமா? நேர்ல வந்து சொல்லு, அப்ப பார்க்கலாம். ஏய் அர்ஜுன், வர அப்படியே அங்கே டைட்டில் போட்டு முடிக்கிறோம் சார். சார், அந்த கே கேரக்டர் அது பேர் என்ன? அது இல்லை சார், அவன் ரகு சார். அர்ஜுன் அந்த ரகு கேரக்டரை முழுசாக ஏற்றுக்கிட்ட மாதிரி எதுவும் தெளிவாக சொல்லாத மாதிரி இருக்க. சிம்பிளாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அதோட முடியுதுன்னு சொல்கிற. ஏன்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு. நானும் அதான் சார் எதிர்பார்க்குறேன். அண்டு இந்த மாதிரி சீன் வச்சு ஆடியன்ஸ்டே கொடுத்துடலாம் சார். ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, அவங்களுக்குள்ளே போய் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. அண்ட் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கே ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிடும் சார். எல்லாம் ஓகே தான்ப்பா. கே கப்புள்ஸ், பாய் பெஸ்டி, கரண்ட் ஜென்ரேஷன் மேட்டராக தான் இருக்கு. எஸ். ஆனால் ஏதோ ஒரு கிரிப் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை சார், நீங்கள் கொடுத்துருக்கிற டைம்குள்ளே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்கிரிப்டில் இருக்குது சார், நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இல்லை இருக்கட்டும். புரியுது சார். உங்களுக்கு இந்த கதையில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். டேய் பிரபு, இங்க என்ன பண்ற? கீழே வர வேண்டியது தானே? சரி சொல்லு, போனியே என்னாச்சு? சரி விடு மச்சி, இந்த ப்ரொடியூசர்லாம் வேற ஒருத்தரு. நீ உழைப்ப போட்டுனேடுறா, நடக்க வேண்டியதுலாம் ஆட்டோமேட்டிக்காக என்னடா? உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தம்பி ஒரு நிமிஷம் உட்கார். சினிமாவில் பொறுமை ரொம்ப அவசியம். நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம்? ஸ்கிரீன் பிளேவில் கிரிப்பில்னு சொன்னேன், கதை நல்லான்னு சொல்லவே இல்லையே. நானும் புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் ஆசைப்படுவேன். அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு செய்யணும்னா நினைப்பேன். கதை பிடிச்சிருக்கு தம்பி, பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னவா? சொல்லுங்க சார். நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறேன் தம்பி, அதான் என் கேரக்டரு. அதே மாதிரி தான் உன்கிட்ட கேட்குறேன். நான்
அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பேன். ஐய என்ன அந்த ஆளுக்கு ஒரு 50-60 வயசு இருக்குமா? ஆ ஆமா, எந்த ஹீரோயின்? ஒத்தான் அவன் என்ன கேட்குறான்டா? விட்ரா, நீ அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்ச. ஆனால் அந்த ஆள் கணக்கு அது லஸ்ட்டாக தருது. ஆனால் பசங்களுக்கும் இப்படிலாம் நடக்குதுல்ல, வெளியே தான் சொல்ல மாட்றானுங்க. சரி, கட்சியில் என்னதான் ஆச்சு? அதுவா?